வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் முன் பல சவால்கள் உள்ளதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஜெனிவா மாநாட்டில் கருத்து. மனித உரிமைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என இந்தியா தெரிவிப்பு. இலங்கை இந்தியன் ஆயில் நிறுவனத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்ய சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற அரசாங்கம் நடவடிக்கை பற்றிய அமைச்சர் கருத்து. சஜித் பிரேமதாச மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் நியமனம். லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையை ரத்து செய்வது தொடர்பில் அமைச்சரவை சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை பிரதி அமைச்சர் சரண குணவர்தன தெரிவிக்கின்றார். சிரச டிவியில் ஒளிபரப்பப்படுகின்ற சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கை நாட்டிற்கு பொருத்தமற்றது என அமைச்சரவை தீர்மானித்துள்ளதா? அந்த தீர்மானத்திற்கு அமைய இந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளதா? කැබිනට් තීන්දුවක් අරගෙන තිබෙනවා. එහෙම තීන්දුවක් කරන්නේ කැබිනට් මණ්ඩලයට දාලා තියෙනවා. இல்லை, அவ்வாறான தீர்மானம் ஒன்றும் இல்லை. அமைச்சரவைக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த யோசனைகளை அமைச்சரவை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளது. கேபினட் மண்டலයට ஐஓசி நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கை இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அமைச்சரவையில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த யோசனையை முன்வைத்தவர் யார்? කවුද මේ යෝජනාව ඉදිරිපත් කළේ? அது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இருந்த காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட யோசனை. இந்த யோசனை அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதா? සාකච්ඡා වුණාද? அது கலந்துரையாடப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கேபினட் மண்டலே அதாவது அமைச்சரவை முழுமையான இணக்கப்பாட்டிற்கு வந்ததா? කෙනෙක් කැබිනට් මණ්ඩලයේ විරුද්ධ වුණා. அமைச்சரவையில் எவராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலே அது கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்படும். அப்படி இல்லையில் அமைச்சரவை பத்திரம் வழங்கப்படும் போது அது அனுமதி பெற்றதாகவே கருதப்படும். පාර්ශවයක් විරුද්ධ වුණේ නේ. මේක මුළු ඔක්කොම අත්‍යවශ්‍යයි මේ වැඩේ කරගන්න. රජයක් හැටියට මේකයි පවර ගන්න දැන් හැමදේම. இந்த நடவடிக்கையை முடித்துக் கொள்வது அனைவருக்கும் அவசியமாக உள்ளது. இதில் 102 தாங்கிகள் இருந்தன. இவை 45 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்டன. அதேபோல் சீனன்குடா மற்றும் திருகோணமலை துறைமுகங்களில் இவ்வாறானதொரு விலைக்கு வழங்கும் போது அதில் ஏதேனும் லாபம் அல்லது பாரிய வருமானத்தை நம்மால் ஈட்டிக் கொள்ள முடியாது போனால் என்பதையும் நாம் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் இதில் சிந்திக்க எதுவுமே இல்லை. பொறுப்பேற்க வேண்டி ஏற்பட்டது. ஜப்பானிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்நாட்டின் வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் பொருளாதார நிலைமை, முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இன்று முற்பகல் நடைபெற்ற வர்த்தகர்களுடனான சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். வர்த்தக நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகளை காண்பதற்கு இலங்கைக்கு வருகை தருமாறு ஜப்பான் வர்த்தகர்களுக்கு இதன் போது அழைப்பு விடுக்கப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி மற்றும் ஜப்பான் பிரதமர் சின்சோ அபே ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான சமுத்திர ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியது. During these 60 years, our partnerships has grown significantly. இந்த 60 வருடங்களுக்குள் நமது தொடர்புகள் பாரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறை அதுபோன்று கடல் பாதுகாப்பு தொடர்பிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்தக்கூடியதாக அமைந்தது. தொடர்ந்தும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு நாம் ஜப்பானிடம் கோரிக்கை விடுக்கிறோம். இலங்கையின் பொருளாதாரம், கல்வி மற்றும் நகர அடிப்படை வசதிகளின் அபிவிருத்தி ஆகியவற்றுக்கு ஜப்பான் வழங்கும் ஒத்துழைப்புக்கு நமது மக்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றனர். யுத்தத்தின் பின்னர் இலங்கையின் அபிவிருத்திக்காக ஜப்பான் வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைதான 34 இந்திய மீனவர்கள் இன்று நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் இன்று ஆய்வு செய்யப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் 34 பேருடன் அவர்களின் 5 மீன்பிடி படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையின் ஊடாக இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் குறிப்பிடுகின்றது.
மத்தள மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கான விமான சேவை அனுமதி பத்திரத்தினை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. சிவில் விமான சேவைகள் அமைச்சில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் ஜெனரல் ரோஹான் தல்வாத் இதன்போது சான்றிதழை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரசன்ன விக்ரமசூரியவிடம் கையளித்தார். பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் பின்னர் இலங்கையில் அமைக்கப்படுகின்ற முதலாவது சர்வதேச விமான நிலையமே மத்தள ராஜபக்ச விமான நிலையமாகும். இதனை ஆரம்பிக்கும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை பரிசார்த்தமாக நாம் ஆரம்பிக்கவில்லை. பண்டாரநாயக்க விமான நிலையம் மூடப்பட மாட்டாது. பண்டாரநாயக்க மற்றும் மத்தள ஆகிய 2 விமான நிலையங்களையும் நாம் மேம்படுத்துவோம். பண்டாரநாயக்க வாகன பண்டாரநாயக்க வெடுதுணு கர்றோம் மத்தள தெடுதுணு கர்றோம். இலங்கையின் 2வது சர்வதேச விமான நிலையமான மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்க உள்ளது. இந்த விமான நிலையத்தின் முதலாம் கட்ட நிர்மாண பணிகளுக்காக $209 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. ஹம்மாந்தோட்டையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பிரதான விமான போக்குவரத்து வழிகட்டமைப்பினூடாக உலகின் ஏனைய நகரங்களுடன் இந்த விமான நிலையம் இணைய உள்ளது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் முதலாம் கட்டத்திற்காக 800 ஹெக்டேயர் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் 2வது சர்வதேச விமான நிலையமே மத்தள விமான நிலையம். மத்தள விமான நிலையத்தின் விமான ஓடுபாதையிலிருந்து நாம் இப்போது கதைக்கின்றோம். இந்த விமான ஓடுபாதையின் நீளம் 3500 மீட்டர், அகலம் 75 மீட்டர். இதில் உலகின் மிகப்பெரிய விமானமாக கருதப்படும் A380 விமானத்தை கூட இதில் தரையிறக்க முடியும். சர்வதேச தரத்திற்கு அமைய விமான ஓடுபாதையின் 2 முடிவிடங்களிலும் 260 மீட்டர் வீதம் பாதுகாப்பு தளங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய விதத்திலான ஒரு வகை தார் இந்த விமான ஓடுபாதையை அமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்திற்கு அமைய விமானம் ஒன்றை தர இறக்குவதற்கும் ஏற்றுவதற்கும் ஏற்றவாறான அனைத்து வசதிகளுடன் இந்த விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. விமான ஓடுபாதையிலிருந்து நுழைவிட முடிவு நோக்கி விமானங்களை செலுத்துவதற்காகவும் வெளியேறுவதற்காகவும் 2 பாதைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. சூழலுக்கு ஏற்றவாறு இந்த விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தை அண்மித்து விமான சேவைக்கு தேவையான அனைத்து தொழில்துறைகளும் ஏற்படுத்தப்படும். விமானிகளுக்கான பாடசாலை, விமான சேவை பொறியியலாளர் பயிற்சி நிலையம், விமான சேவையுடன் தொடர்புடைய ஏனைய ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பாடசாலை என விமான சேவைக்கு தேவையான அனைத்தும் ஏற்படுத்தப்பட உள்ளன. යනාදි වශයෙන් විශාල ලෙස මේ ගුවන් කර්මාන්තයට අයත් අනිකුත් කර්මාන්ත விபத்தொன்று நேரும் பட்சத்தில் சர்வதேச தரத்திற்கு அமைய தீயணைப்பு பிரிவினரும் இந்த விமான நிலையத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன தீயணைப்பு வாகனங்களான இவை விபத்தொன்று ஏற்படும் பட்சத்தில் சுமார் 3 நிமிடங்களுக்குள் விமான நிலையத்தின் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கான இளமையை கொண்டுள்ளன. இதற்காக விசேட பயிற்சி பெற்ற ஊழியர்களும் மத்தள விமான நிலையத்தில் கடமையாற்றுகின்றனர். முதலாவது கட்டத்தில் 10 விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடியவாறு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அதேவேளை இது எதிர்வரும் காலத்தில் மேலும் விஸ்தரிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ள மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் தொடர்பான மேலும் பல்வேறு தகவல்களை நாளைய தினம் எதிர்பாருங்கள். மின்கட்டண திருத்தத்தின் ஊடாக வீட்டு பாவனையாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து நாம் கடந்த சில தினங்களாக ஆராய்ந்து வந்தோம். மின்கட்டண திருத்தத்தினால் ஏனைய துறைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இன்று நாம் ஆராய இருக்கின்றோம். மின்கட்டண திருத்தத்தினால் ஹோட்டல் துறைக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம். ஹோட்டல் தொழில்துறை ஏனைய தொழில்துறைகளிலும் வேறுபட்டதாக அமைகின்றது. சுற்றுலா பயணிகளாக வருகை தருகின்ற பலர் பொழுதுபோக்கை எதிர்பார்த்து செலவிடுவதற்கு தயார் நிலையிலேயே வருகின்றார்கள். இந்த ஆண்டு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இலக்கை அடைவதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றமை இந்த துறையை எவ்வாறு பாதிக்கும்?
இலங்கை மின்சார சபை கட்டணங்களை அறவிடும் போது இலங்கை சுற்றுலாத்துறையின் கீழ் பதிவாகியுள்ள ஹோட்டல்கள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஹோட்டல்களுக்காக மின்சார கட்டணம் நெருக்கடியான நேரம், நெருக்கடியற்ற நேரம் மற்றும் பகல் நேரம் என அறவிடப்படுகிறது. ஹோட்டல்கள் தமது மின்சார பயன்பாடு குறித்து ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுகின்றன. அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட அலகிற்கு மேல் உபயோகிக்கப்படும் அலகிற்கு மேலதிக கட்டணம் அறவிடப்படும். HP 1 என முதலாவது பிரிவின் கீழ் ஹோட்டல்கள் நெருக்கடியான நேரம், நெருக்கடியற்ற நேரம் மற்றும் பகல் நேரங்களில் அலகொன்றிற்கு 22 ரூபாவும் நிலையான கட்டணமாக 600 ரூபாவும் அறவிடப்படும். HP 2 என வகைப்படுத்தப்பட்டுள்ள ஹோட்டல்கள் மாதாந்தம் 3000 ரூபாய் நிலையான கட்டணத்தை செலுத்த வேண்டும். மின் பாவனை நேரத்திற்கு அமைய இந்த வகையான ஹோட்டல்களுக்கான கட்டணம் வேறுபடுகிறது. நெருக்கடி நேரத்தில் அலகொன்றிற்கு 24 ரூபாவும், நெருக்கடியற்ற நேரத்தில் அலகொன்றிற்கு 10 ரூபாவும், பகல் வேளையில் அலகொன்றிற்கு 15 ரூபாவும் HP 2 வகையான ஹோட்டல்களுக்கு அறவிடப்பட உள்ளது. HP 3 என வகைப்படுத்தப்பட்டுள்ள ஹோட்டல்கள் மாதாந்தம் 3000 ரூபாய் நிலையான கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த வகையான ஹோட்டல்கள் நெருக்கடி நேரத்தில் அலகொன்றிற்கு 23 ரூபாவும், நெருக்கடியற்ற நேரத்தில் அலகொன்றிற்கு 9 ரூபாவும், பகல் வேளையில் அலகொன்றிற்கு 14 ரூபாவும் மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த 3 பிரிவுக்கும் எரிபொருள் செலவின கட்டணமாக 15% அறவிடப்படுகிறது. ஹோட்டல் துறைக்காக வருடாந்தம் 316 மில்லியன் ரூபாவை நிவாரணமாக வழங்க இலங்கை மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. இந்த மின் கட்டண திருத்தம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பொதுமக்கள் தெரிவிக்க முடியும் என நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டிருந்தோம். மக்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு எவ்வாறு பெற்றுக் கொள்கின்றது? இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள கட்டண திருத்தம் உள்ளிட்ட தகவல்களை www.pucsl.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி மக்கள் தமது கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை tariff@pucsl.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அல்லது இலங்கை மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு 6ஆம் ஆடி இலங்கை வங்கி கட்டட தொகுதி இலக்கம் 28 புனித மைக்கேல் வீதி கொழும்பு 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் இலங்கை மின்சார சபையின் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான ஆலோசனைகளை 07727011006 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.